السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அந்த ஏக இறைவனான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கெல்லாம் ஒரு அருள்படையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களது வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பின்பணிகள் மீதும் குறிப்பாக தர்பியா என்னும் நல்லொழுக்க பயிற்சி முகாமில் உங்களுடைய காலங்களை நேரங்களை எல்லாம் செலவு செய்து இங்கு நடைபெறக்கூடிய உரையை கேட்டு அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு திரண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே இறை அச்சம் என்ற தலைப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். பொதுவாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடைபோடக்கூடிய அந்த வேளையில் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகின்ற நெறிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக தக்வா என்கின்ற இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் சரிவரக்கூடிய அமர்ந்திருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை சரியாக உட்கார்ந்திருக்கிறதோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இறை அச்சம் என்பது அவ்வளவு ஒரு முஸ்லிமுக்கு முக்கியமான முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு குணம். இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் சரிவர உட்கார்ந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்தான் நாம் பின்பற்றுவதற்கு சிறந்த ஒரு தலைவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல்வேறு வகையான உரைகளை மக்களுக்கு அறிவுரைகளாக, சொற்பொழிவுகளாக, உபதேசங்களாக மக்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இந்த எல்லா உரைகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய எல்லா உரைகளிலேயும் மறக்காமல் திருமறை குர்ஆனில் இருந்து ஒரு 3 வசனங்களை சொல்லிதான் தங்களுடைய உரையையே ஆரம்பிப்பாராம். அவருடைய வாழ்க்கையில் எந்த உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் திருமறை குர்ஆனில் இருந்து ஏன் இந்த ஒரு 3 வசனங்களை நினைவு கூற வேண்டும், ஆரம்பமாக ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் அந்த 3 வசனங்களும் அவ்வளவு முக்கியத்துவமான கருத்துக்களை சொல்லுகிறது.
அதில் முதல் வசனம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்ற முதல் வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்ற இரண்டாம் வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா என்ற மூன்றாம் வசனம். இந்த மூன்று வசனங்களை சொல்லிதான் அவர் ஆற்றிய எந்த உரைகள், உபதேசங்கள், சொற்பொழிவுகள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் இந்த மூன்று வசனங்களை சொல்லிதான் தன்னுடைய உரையே நிகழ்த்துவாராம். அப்படி என்ன இந்த மூன்று வசனங்கள் சொல்லுகிறது என்று பார்த்தால், மூன்று வசனங்களும் ஒரே கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நம்பிக்கை கொண்டோர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். மூன்றாவது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சொல்லுகின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். அப்ப இந்த மூன்று வசனங்களையும் எடுத்து பார்த்தால் மூன்று வசனங்களும் ஒரே செய்தியை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அல்லாஹ்வை அஞ்சிக்கோங்க, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சிக்கோங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரை நிகழ்த்துவதாக இருந்தாலும் இதை சொல்லுவதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா, முதலிலே உங்களுடைய உள்ளத்திலே இறை அச்சம் என்ற சிந்தனை இருந்தால்தான். இப்ப நேரங்களை ஒதுக்கி நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறீர்கள், எனக்கு பிறகு இன்னும் 2 பேர் பேச இருக்கிறார்கள், என்னென்னமெல்லாம் சொல்ல இருக்கிறார்கள், என்னென்ன நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள், எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்ல இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்று சொன்னால், உங்களிடத்திலே இறை அச்சம் முதன்மையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இறை அச்சத்தை நினைவுபடுத்தி செய்தியை சொல்றாங்க. அவர் ஆற்றிய எந்த உரைகளாக இருந்தாலும் இதைத்தான் அவர் அதிகமாக சொல்லி இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை குறித்து பேசினாலும் சரிதான், அரசியலை குறித்து பேசினாலும் சரிதான், குடும்பத்தை குறித்து பேசினாலும் சரிதான், சமூகத்தை குறித்து பேசினாலும் சரிதான், சக நண்பர்களை குறித்து பேசினாலும் சரிதான், பெற்றோர்களை குறித்து பேசினாலும் சரிதான், பிள்ளைகளை குறித்து பேசினாலும் சரிதான், விவசாயத்தை குறித்து பேசினாலும் சரிதான், விவாகரத்தை குறித்து பேசினாலும் சரிதான், எதை சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லிவிட்டு, இந்த விஷயத்தில் நீ அல்லாஹ் வஞ்சிக்கோ, இந்த விஷயத்தில் நீ அல்லாஹ் பயந்துக்கோ, இந்த விஷயத்தில் நீ உனக்கு நாளை மறுமையிலே கேள்வி இருக்கு, இதில் நீ சரிவர நடந்து கொள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை அச்சத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாங்க. எதை பேசினாலும் அந்த விஷயத்தினுடைய நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கறது எல்லாம் சொல்றாங்க, அதனுடைய ஒழுங்குகள் என்ன அப்படிங்கறது எல்லாம் சொல்லிவிட்டு, இந்த விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கோ. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆற்றிய மிக முக்கியமான உரை என்று சொல்வதாக இருந்தால், அவர் ஆற்றிய மிக முக்கியமான உரை ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றிய இறுதி பேருரை. உலகத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவிற்கு அத்தனை செய்திகள் அதில் இருக்கிறது. ஒரு மனிதன் குழந்தையாக பிறப்பதிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் எதிலெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை தேவையோ, எதிலெல்லாம் ஒரு மனிதனுக்கு அறிவுரை தேவையோ, எதிலெல்லாம் ஒரு மனிதன் தடுமாறுவானோ, எதிலெல்லாம் ஒரு மனிதனுக்கு கேள்வி வருமோ, எல்லாத்தையும் சாறு பிழிந்து சொல்லக்கூடிய ஒரு உரைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய இறுதி பேருரை. அதில் அத்தனை செய்திகள் இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்களே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சரிவர நடந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட பட்டியலை சொல்லுகிறார்கள். நீங்கள் உண்ணும் பொழுது அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள், நீங்கள் உடுத்தும் பொழுது அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள், பிற
பிறர் மத்தியிலே அவர்களை திட்டி விடாதீர்கள், அவர்களை கன்னத்தில் அடித்து விடாதீர்கள், கெட்ட வார்த்தைகளில் உங்களுடைய மனைவியை நீங்கள் பேசிவிடாதீர்கள் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியலை சொல்லிவிட்டு இத்தகுல்லாஹு ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்தில் ஆண்மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப எதை குறித்து பேசினாலும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதனுடைய ஒழுங்குகள் என்ன, அதை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற பட்டியலை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கோங்க. எதை குறித்து பேசினாலும் சரிதான். விலங்கினங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு விலங்கினங்களை நீங்கள் வளர்த்த வேண்டும் என்று சொன்னால், கால்நடைகளை நீங்கள் வளர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான நேரத்திலே உணவு கொடுங்கள், அதற்கு சரியான நேரத்திலே தண்ணீர் கொடுங்கள், அதன் மேல் அதிகமான சுமைகளை நீங்கள் ஏற்றி விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இத்தகுல்லாஹு வல் பஹாயின், விலங்கினங்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தி சொல்லும் பொழுதும் ஆரம்பத்திலே திருமறை குர்ஆனுடைய இறை அச்சத்தினுடைய நினைவு, அந்த எந்த விஷயத்தை சொல்கிறார்களோ அந்த விஷயங்களை விவரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக சீடாக அவர் சொல்லக்கூடிய செய்தி, இந்த விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கோ, இந்த விஷயத்தில் உனக்கு கேள்வி இருக்கிறது நாளைக்கு மறுமை நாளில் என்று சொல்லி அல்லாஹ்வை அஞ்சுகின்ற தக்வாங்கிற சிந்தனையை அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதாரணத்திற்கு நாம் எடுத்து சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்விற்கு அஞ்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு சஹாபியும் ஒரு சஹாபிய பெண்மணியும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்காக வேண்டி அதை அல்லாஹ்விற்கு அஞ்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்ட செய்தியை இந்த நேரத்திலே சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் கேட்ட செய்திதான். அதிகமான உரைகளில் இந்த ஹதீசுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே ஓடி பயந்து ஓடி வருகிறார். எப்படி வருகிறார்? தன்னுடைய மேலாடை கூட இல்லாமல் அதிகமான பதட்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்காக ஓடி பதறி வருகிறார். வந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, எனக்கு தண்டனையை கொடுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்ன செய்தியை கேட்டுவிட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிறார். திரும்பி அவர் இந்த சைடு வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை தண்டனையை நிறைவேற்றுங்க. திரும்பி இந்த சைடு திரும்பிக்கிறார். அவர் கேட்பதற்கு விருப்பமே இல்லாமல் தொடர்ந்து 4 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அர்பஹா மர்ரா, 4 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை இப்படி திருப்புறாங்க. அவர் அந்த சைடு வந்து செய்தியை சொல்லிட்டே இருக்கிறார். என்ன செய்தியை சொல்றார்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லக்கூடிய வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மாயிஸ், நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, போயிருங்க. நீங்க அரவணைத்திருப்பீங்க, போயிருங்க. உங்களுக்கு என்ன மஜ்னூன், உங்களுக்கு என்ன பைத்தியமா, இங்கிருந்து போயிருங்க, என்கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. நீங்க என்ன மதுபானம் மறந்திருக்கிறீங்களா, இதை பத்தி எங்கிட்ட சொல்லாதீங்க, போயிருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லக்கூடிய வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருங்க, இதை பத்தி பேசாதீங்க, அல்லாஹ்வுக்கு தௌபா செய்யுங்கன்னு திரும்ப சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், 4 முறை சொல்லிவிட்டும் திரும்பி, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. நாளை அல்லாஹ்வை நான் சந்திக்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றவனாக நான் இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சியால் நான் இதை செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை விசாரித்துக் கொண்டு உறுதிப்படுத்திய பிறகு, மாயிஸ், நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், நானும் இன்னொருவரும் எங்களுக்குள்ளே ஜிமா நடந்து விட்டது,
நாளை அல்லாஹ்விடத்திலே போய் நான் எப்படி நிற்க வேண்டும், நாளை அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பார்வையில் அல்லாஹ்வை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபி திரும்பியும் சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து இவருக்குண்டான கல்லெறிதல் தண்டனையை கொடுத்து விடுங்கள். அடுத்த நாள் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து விபச்சாரத்திற்கான தண்டனை கல்லெறிந்தே கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாம் கல்லை எடுத்து ஓங்கி வீசுகிறார்கள். வீசக்கூடிய நேரத்தில் அவர் அப்படியே ஓடுகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவரை அடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், போதும் போதும் விட்டுருங்க என்று திரும்ப திரும்ப சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் என்ன பதில் சொன்னது என்று சொன்னால், அவர் போதும் என்று சொன்னவுடனே விட்டிருக்க வேண்டியதானே, அவர் போதும் என்று சொன்னவுடனே விட்டிருக்க வேண்டியதானே. இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் அடித்தோம், கொன்று விட்டோம். ஒரு சஹாபியினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பாருங்கள். தவறு செய்து விட்டோம், சைத்தானுடைய சூழ்ச்சியில் அந்த தவறுக்கு நான் போய் விழுந்து விட்டேன். வஸாரிஹி இலா மக்ஃபிரத்தன் மின் ரப்பிக்கும், நாளை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நான் பெற வேண்டுமே. அல்லாஹ்வை நான் எப்படி சந்திக்க போகிறேன்? இந்த உலகத்திலேயே நான் செய்த தவறுக்காக வேண்டி உலகத்திலேயே அதற்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, ஜன்னா, எனக்கு அந்த ஜன்னா தான் வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதியாக இருந்து அந்த தண்டனையை அனுபவித்து அங்கேயே மரணித்து விடுகிறார். இந்த செய்தி நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னங்க? இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஜுஹைரியா குலத்து பெண்மணி, இவங்களும் இதே மாதிரி சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. ஜுஹைரியா குலத்து ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இதே போன்ற சம்பவத்தை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அப்படியே பார்க்கிறாங்க. அந்த பெண் கருவுற்று இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறார், நீங்கள் போங்கம்மா, அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாங்கம்மா. அந்த பெண்ணு போறாங்க, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே தெரியாது, பால் குடி அந்த காலம் முடிகின்ற வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் வளர்த்து விடுங்கள் என்று சொல்லி, பால் குடி காலம் என்று சொன்னால் 2 வருடம், அந்த 2 வருடம் அந்த குழந்தையை வளர்த்து விட்டு தானாக அந்த குழந்தை சாப்பிடும் வரை அந்த குழந்தையை நீ பொறுப்பேற்று வளர்த்து விட்டு வா. அந்த பெண் 2 வருடம் அந்த குழந்தைக்கு பாலூட்டு காலமெல்லாம் முடிந்து விட்டு இந்த தடவை 3வது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்னை திருப்பி அனுப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தையினுடைய கையில் ரொட்டியை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தை அந்த ரொட்டியை சப்பிக்கிட்டே அப்படி வருது, அதை சுவைத்துக் கொண்டே அப்படியே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த பெண் போய் 3வது முறை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. பாருங்க, குழந்தை கையில பாருங்க ரொட்டி, அதை சுவைத்துக் கொண்டு தானாக சாப்பிடுகிறது, எனக்கு ஹத்தை நிறைவேற்றிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாருடைய மகன் இந்த குழந்தையை வாங்கி வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை வாங்குறாங்க. ஒரு குழியை தோண்ட சொல்றாங்க. அந்த பெண்ணாகவே தானாக முன் வந்து அந்த குழிக்குள் அப்படியே இறங்குகிறார்கள். சஹாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, இவருக்கு உண்டான தண்டனையை நீங்கள் கொடுங்கள், கல்லால் அடித்து கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தை நிறைவேற்றுங்க. சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான கோபத்தோடு, இதற்கு முன்பு என்ன நடந்தது, இந்த பெண் எத்தனை முறை திரும்பி வந்தார் என்ற எந்த செய்தியும் தெரியாது. அப்படிப்பட்ட வேளையில் சஹாபாக்கள் எல்லாம் கல்லை எடுத்து அந்த பெண்ணை ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க.
அப்படி அடிக்கக்கூடிய நேரத்தில் ஹாலித் பின் வலீத் என்று ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறார் என்று சொன்னால், கல்லை எடுத்து ஓங்கி அந்த பெண்ணினுடைய உடலிலே வீசுகிறார். அப்படி வீசக்கூடிய அந்த வேளையில் அந்த பெண்ணினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் அவருடைய ஆடையில் திருப்பி படுகிறது. ஹாலித் பின் வலீத் கோபமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், இழிவான பெண்ணே, பாவம் செய்த பாவியே என்று சொல்லி கோபத்தோடு சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலிதினுடைய கையை பிடித்து இறுக்கமாக பிடித்து, காலித் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 வருட காலம் கிட்ட குழந்தையை பெற்றெடுத்து வா என்று சொன்னால் திரும்பி வருகிறார். 2 வருடம் பால்குடி காலம் கழிந்து வா என்று சொன்னால் அந்த பாசம் அவர் யாராக இருந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது பாசம் வரும், திரும்பி வருகிறார். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற வேண்டும் என்று துடித்து வந்தார். மதீனாவிலே இருக்கக்கூடிய 70 நபர்களுடைய 70 சஹாபாக்களுடைய ஈமானையும் பாவ மன்னிப்பையும் ஒரு இடத்தில் வைத்தாலும் கூட இந்த ஜுகைரியா பெண்மணியினுடைய ஈமானும் பாவ மன்னிப்பும் அதை விட உயர்ந்தது. யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டார், அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 2 சம்பவம் குர்ஆனுடைய வசனம் அவருடைய உள்ளத்தில் இறங்கி இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணம் தானே. வலிமன் ஆஃப மகாம ரப்பிஹி ஜன்னதானி, நாளை என்னுடைய இறைவனை நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த அல்லாஹ்வை பயந்த ஒரே காரணம் தானே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், வலிமன் ஆஃப மகாம ரப்பிஹி ஜன்னதானி, யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் அந்த அச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்க இருக்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் சரியாக குடியமர்ந்தது என்று சொன்னால் நாம் பொய் பேச மாட்டோம், நாம் புறம் பேச மாட்டோம், நாம் பெரும்பாவங்களில் போய் விழ மாட்டோம், சர்வ சாதாரணமாக வட்டியை வாங்க மாட்டோம், சர்வ சாதாரணமாக எந்த தவறுகளையும் நாம் செய்ய மாட்டோம். எப்பொழுது என்று சொன்னால் உங்களிடத்திலே இறை அச்சம் என்ற சிந்தனை சரியாக உட்கார்ந்தது என்று சொன்னார், அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகம் எனக்கு பெருசில்ல, மறுமைதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முத்தாய்ப்பாக நான் வெற்றி பெறக்கூடிய ஒரு இலக்கு, அந்த அல்லாஹ்வை நான் அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை குறித்து சரியான புரிதல் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய கோபம் என்ன, அவனுடைய தயாத குணம் என்ன, அவனுடைய கடும் பார்வை என்ன என்றெல்லாம் அல்லாஹ்வை குறித்து சரியான புரிதலும் அறிவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரமலான் மாதத்துல நம்ம செய்யறதானுங்க அமல்கள் எல்லாருமே செய்யறதானுங்க, தொழுகிறோம், தான தர்மங்கள் அதிகமா செய்கிறோம், அதிகமான திக்ருகளை செய்கிறோம். பொதுவாகவே அந்த மாதங்கள் வந்துவிட்டால் எல்லா வீடுகளிலும் இபாதத்தும் நன்மையான காரியங்களும் அள்ளி வாரி இறக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை நன்மைகளை சம்பாதிக்கிறோம். ஆனால் ஏனைய 11 மாதம் அப்ப அல்லாஹ் நம்மளை பார்க்கறது இல்லையா? அல்லாஹ் நம்மளுடைய பிடரிக்கு அருகாமையில் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் நம்மை கண்காணித்துக் கொண்டுதானே இருக்கிறான். அப்ப இறை அச்சம் நம்முடைய உள்ளத்தில் சரியாக குடி அமர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த சிந்தனையை அதற்குண்டான செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும். அதற்கு 2 விஷயம் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போமா? எல்லாரும் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் 2 விஷயம், இந்த 2 விஷயத்தை இறை அச்சத்தை புரிந்து இந்த 2 விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறை 3 விஷயம் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையில வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் செய்வோங்களா?
ஒரு 3 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இந்த நேரத்திலிருந்து இந்த இறையச்சத்தினுடைய செய்தியை கேட்டனா இந்த ஒரு 3 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோங்களா? அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம செய்த தவறுக்காக வேண்டி, அது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு உட்பட்டது. அல்லாஹ் நாம் உலகத்தில் தவறு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய உயிர் தொண்டை குழியில் போவதற்கு முன்பாக வரைக்கும் உலகத்தில் வாய்ப்பு தரும். உலகத்தில் நாம் செய்த தவறுகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோமா? நீங்கள் என்னென்னலாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்தீர்களோ அதற்காக வேண்டி தௌபா செய்யுங்க. நீங்கள் எதுவெல்லாம் பெரும்பாவங்கள் இருக்குதோ அதுல போய் விழுந்திருந்தீங்கன்னு சொன்னா இனிமேல் அதிலிருந்து மீளுவதற்குண்டான வாய்ப்பை நீங்க செஞ்சுக்கோங்க. அதே போல தௌபா செய்ததற்கு பிறகு அந்த தவறை ஒரு பொழுது செஞ்சிடாதீங்க. தௌபா செய்வோங்களா? இரண்டாவதாக தொழுகை. இன்னைக்கு நிறைய பேர் விட்டு விட்டு தொழுகிறோம், அல்லது வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தொழுகிறோம், அல்லது பெருநாள் நாட்கள்ல தொழுகிறோம். இப்படி எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்சி இல்லா லியஹ்புதூன். இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப தொழுகை என்பது எந்த அளவுக்கு நமக்கு தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்சாய் வல் முன்கர். நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது உங்களை மானக்கேடான அருவருக்க தகுந்த விஷயங்களிலிருந்து உங்களை தடுக்கும். புரிஞ்சுங்களா? வித்தியாசம் புரிஞ்சுங்களா? நீங்க தொழுதுட்டீங்கன்னா உங்களை பாவம் செய்யறது, தவறான வழிக்கு போறது, தேவையில்லாத விஷயத்துல போய் விழுவதிலிருந்து உங்களை தடுக்கும். அதே போல இடைவிடாத திக்ரு செய்வாங்க. மூணாவதாக நம்மளுடைய இருக்கக்கூடிய நேரங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களையும், டிவி பார்ப்பது, போன் நோண்டுவது, இது மாதிரி தேவையில்லாத நேரங்களை செலவு செய்யாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உட்கார்ந்து நான் அல்லாஹ்விடத்தில் திக்ரு செய்வேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது மாதிரி எத்தனையோ திக்ர்கள் இருக்குது. அதையெல்லாம் சொல்லி பாருங்க. உங்களுடைய வாய்களில சும்மா இருக்கும் பொழுது உங்களுடைய நாவையும் உதட்டையும் இது மாதிரியான நல்ல அமல்களுக்கு உங்களுடைய நேரத்தை மாற்றுங்கள். அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்பார்களாம். நாம கேட்கிறோங்களா? ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்யறவங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அவருடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் மன்னிச்சுட்டான். இருந்தாலும் கூட 100 தடவை அல்லாஹ்விடத்திலே தௌபா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற தௌபாவை சொல்லுவார்களாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லி யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறார்களோ நாளை மறுமை நாளிலே மீசான் என்ற தராசில் நம்மளுடைய நன்மை தீமை அந்த அளவு பதிவிடப்படும். அந்த கணம் என்பது இந்த ஒரு திக்ர் செய்தீர்கள் என்று சொன்னால் எடை அதிகமாக இருக்கும். அப்ப இது மாதிரியான திக்ருகளையும் தொழுகைகளையும் நீங்கள் விடாது செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதனால் என்ன பயன் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் என்பது எளிதாகிவிடும். இறைவனுக்கு மாறு செய்வது என்பது கடினமாகிவிடும். உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒளிரச் செய்து விடுவான். உங்களுடைய செயல்கள் சீரடைந்து விடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது. உங்களுக்கு அதிகமான டென்ஷன், பிரஷர், கவலை, அது இது யோசிங்களா, குர்ஆன் எடுத்து பாருங்க. குர்ஆனை எடுத்து ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து புரட்டுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் தீர்வு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் செய்வோங்களா? இடைவிடாத திக்ரு செய்யுங்க. தொழுகையை நீங்க பேணுதலா செய்யுங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்? என்னங்க? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இனிமேல் அந்த தவறின் பக்கம் நீங்க சென்றாதீங்க. இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போங்களா? இறை அச்சத்தோடு வாழ்ந்து
நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்த அந்த மறுமையில வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.